108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான பத்ரிகாசிரமம் என்னும் பத்ரி நாராயணர் கோயில் இந்தியாவில் உத்தரகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. 8 ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களில் ஒன்றான இந்த கோவில் சமோலி பகுதியில் உள்ள கர்வால் சரிவு பாதையில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் சராசரி கடல் மட்டத்தில் இருந்து 10,279 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. செல்லும் பாதைகள் பெரும் வளைவுகளை கொண்டு அமைந்துள்ளன. இது திபெத் சைனா எல்லைகளின் அருகில் இருக்கும் ஒரு மலைப்பிரதேசம். ஹிமாலய மலை பர்வதங்களின் பக்கவாட்டில் கீறி கோடு போட்டார் போல அமைந்த ஒரு பாதை. ஒரு மலையில் ஏறி இறங்கி ஒரு பாலத்தை கடந்து அடுத்த மலையில் ஏறி மறுபடியும் இறங்கி செல்லும் பொழுதும் கூடவே அலக்நந்தா நதி பிடிவாதமாக தொடரும். உற்சாகத்துடன் கற்களை உருட்டி கொண்டு இங்கேயும் அங்கேயும் நீர் அருவிகள் சுதந்திரம் எடுத்துக்கொண்டு கொட்டும். எந்த சமயத்திலும் கல் குன்றோ மலைச்சரிவோ ஏற்படுவது போன்ற சூழ்நிலை. மிகவும் குளிர்ந்த பகுதி என்பதால் வைகாசி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதம் வரை பக்தர்களுக்கு நடை திறக்கப்படும். மார்கழியில் இருந்து சித்திரை மாதம் வரை நடை சாத்தப்படும். அப்பொழுது தேவர்கள் மட்டும் இங்கு தங்கி சுவாமி தரிசனம் செய்வதாக ஐதீகம். போதுமான நெய் வாங்கி விளக்கேற்றிவிட்டு கோயிலை மூடுவார்கள். பின்னர் மே மாதத்தில் இக்கோயில் திறக்கப்படும் பொழுது இந்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் என்பது தனிச்சிறப்பு. மூலவர் பத்ரி நாராயணர் கருப்பு நிற சால கிராமத்தால் ஆனவர். கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் 4 கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரமும் மற்ற 2 கரங்களையும் இணைத்து யோகமுத்திரை அபயவரதம் காட்டி அருள் பாலிக்கிறார். தாயார் திருநாமம் அரவிந்தவல்லி. மூலவர் சன்னதியில் பெருமாளின் இரட்டை அவதாரமான நரநாராயணர்கள் ஸ்ரீதேவி பூதேவி, நாரதர், உத்தவர், கருடர் ஆகியவரும் அருள் பாலிக்கின்றனர். வேதங்களை படைத்து தானே ஆதி குருவாக தோன்றி உலக மக்களை காப்பதற்காக திருமால் நரநாராயணராக இமயமலையில் அவதாரம் எடுத்து தவம் மேற்கொண்டார். அப்பொழுது திருமகள் பத்ரியாக வடிவம் கொண்டு திருமாலுக்கு நிழல் கொடுத்து அவருடைய தவத்திற்கு உதவி புரிந்தார். பத்ரி என்றால் இலந்தை மரத்தை குறிக்கும். இதன் காரணமாகவே இந்த இடத்திற்கு பத்ரிகாசிரமம் என்ற பெயர் ஏற்பட்டது. அனைத்து யுகங்களிலும் உலகை காக்க பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க நான் எல்லா யுகங்களிலும் அவதரிப்பேன் என்று கூறுகிறார். அதற்காக அவர் மஷ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய 10 அவதாரங்கள் எடுத்துள்ளார். இந்த தசாவதாரத்தை தவிர பகவான் விஷ்ணு எடுத்த அம்சாவதாரங்கள் பற்றியும் நமது புராணங்கள் குறிப்பிடுகின்றன. வேதங்களை காக்க குதிரை முகத்தோடு தோன்றிய அஹயக்ரீவ அவதாரம், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வடிவிலே எடுத்த தத்தாத்ரேய அவதாரம், உலகை நோயில் இருந்து காப்பாற்றிய ஆரோக்கியத்தை அருளுவதற்காக எடுத்த தன்வந்திரி அவதாரம் ஆகியவற்றை தொடர்ந்து எடுத்த அம்சாவதாரம் தான் நரநாராயண அவதாரம். பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள் ஆகியோர் பெருமாளை மற்றொரு அவதாரம் எடுக்குமாறு வேண்டினர். அப்பொழுது திருமால் அசரீரி வாயிலாக கலியுகத்தில் அன்பு பாசம் இல்லாத கல் நெஞ்சம் கொண்ட மக்கள் என் தரிசனம் காணாது தவிக்கும் பொழுது நாரத குண்டம் அலக்நந்தாவில் இருக்கும் எனது பாஷான மூர்த்தியை அங்கிருந்து எடுத்து வந்து பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்யவும், அப்பொழுது நான் பக்தர்களுக்கு காட்சி தருவேன் என்றார். அதன்படி பிரம்மதேவர் உள்ளிட்டோர் நாரத குண்டத்தில் இருந்த மூர்த்தியை பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்தனர். அன்று முதல் பத்ரிநாத்தில் பத்ரிநாதர் வழிபாடு தொடங்கியது. பனி படர்ந்த இமயமலை சாரலிலே அலக்நந்தா நதியின் வடகரையில் உள்ள இந்த தலத்தில் பகவான் தப்த ரூபியாக, அதாவது உஷ்ண நிலைமையில் இருப்பதாக கருதப்படுகிறது. பத்ரிநாராயணன் கோவிலுக்கு எதிரே உள்ள வெந்நீர் ஊற்றுதான் பகவானின் இயற்கை அம்சமாக கருதப்படுகிறது. குளிர்ந்த இடமான இந்த பத்ரிகாசிரமத்தில் 5 தீர்த்தங்கள் உள்ளன. அவை தப்த குண்டம், நாரத குண்டம், கூர்மதாரா, பிரஹ்லாததாரா, ரிஷிகங்கர் ஆகியவை. ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கூர்மதாரா தீர்த்தம் அன்னதானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. தப்த குண்டத்தில் நீராடிய பிறகே பக்தர்கள் கோயிலுக்குள் செல்கின்றனர். குளிர்ந்த இடமாக இருந்தாலும் இத்தீர்த்தத்தில் உள்ள நீர் வெப்பம் நிறைந்ததாக இருக்கிறது என்பது ஆச்சரியமாக உள்ளது.
இதற்கு ஒரு புராணக் கதை உண்டு. ஒரு சமயம் அதிக நெய் சேர்த்து கொண்டதால் அக்னி பகவானுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டதாம். இது தொடர்பாக திருமாலை நோக்கி தவம் மேற்கொண்டார். உடனே திருமால் அக்னி பகவானை நீர் வடிவில் பிரவேசிக்கச் செய்து அதில் பக்தர்கள் நீராடினால் அவர்கள் பாவம் நீங்குவதுடன் அக்னி பகவானின் அஜீரண கோளாறும் தீரும் என்று அருள் பாலித்தார். அது முதல் அக்னி பகவான் பத்ரி நாராயணரின் திருவடியிலிருந்து நீர் தாரையாக பிரவேசித்து தப்த குண்டத்தில் விழுந்து பிறகு சிதள குண்டத்தை அடைகிறார். உடல் ஏற்கும் அளவுக்கு சூடாக இருக்கும் நீரானது குண்டத்துக்கு அருகில் அலக்நந்தா நதியாக பெருக்கெடுத்து ஓடும் பொழுது உடல் ஏற்க முடியாத அளவுக்கு குளிர்ச்சியாக உள்ளது. பத்ரிநாத்தில் தவம் புரிந்தவர்களின் பெயரிலேயே குகைகள், அருவிகள், ஆறுகள், புஷ்கரணிகள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் குபேரன் வசிக்கும் அழகாபுரி உள்ளது. விஷால் என்று அழைக்கப்படும் பத்ரி நாராயணர் மகாலட்சுமியை திருமணம் புரிய குபேரனை அழைத்து மிகவும் ஆடம்பரமான முறையில் திருமண ஏற்பாடுகளை செய்ய பணித்தாராம். இங்குள்ள அலக்நந்தா நதி குபேரப்பட்டினத்தில் உற்பத்தியாகிறது. இந்த நதி தேவப்பிரயாகையில் பாகீரதி நதியுடன் இணைந்து கங்கை என்ற பெயரை பெற்றது. பத்ரிகாசிரம புராணத்தில் பஞ்சபத்ரி தலங்கள் குறிப்பிட்டுள்ளன. அவை யோகபத்ரி, விருத்தபத்ரி, தியானபத்ரி, தபோபத்ரி, பவிஷ்யபத்ரி. கிருஷ்ணாவதாரம் நிறைவு பெற்றதும் திருமால் வைகுண்டம் கிளம்ப ஆயத்தமானார். அப்பொழுது அவரது நண்பரும் அமைச்சருமான உத்தவர் தானும் திருமாலுடன் வைகுண்டம் வருவதாக கூறினார். அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்தது போன்று உத்தவருக்கு உத்தவ கீதையை உபதேசம் செய்தார் திருமால். பின்னர் திருமால் உத்தவரிடம், உன் வாழ்நாள் காலம் முடிந்ததும் வைகுண்டம் வரலாம். அதுவரை பத்ரிகாசிரமத்தில் தங்கி இறைவனை தியானித்துக் கொண்டு இரு. உன் வாழ்நாள் இறுதியில் என்னை வந்தடைவாய் என்று கூறினார். அதன்படி உத்தவர் பத்ரிகாசிரமத்தில் தங்கி பகவானை தியானித்துக் கொண்டு வாழ்நாள் முடிந்த பின்னர் திருமால் திருவடியை அடைந்தார். பத்ரிநாத்தை சுற்றியுள்ள மலைகள் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேற்கு கர்வாலில் ஸ்வர்கரோஹிணி என்று அழைக்கப்படும் ஒரு சிகரத்தின் சரிவுகளில் ஏறும் பொழுது பாண்டவர்கள் பத்ரிநாத்தில் உள்ள மானா நகரம் வழியாக ஒவ்வொருவராக ஸ்வர்க்கம் சென்றதாக கூறப்படுகிறது. இங்குள்ள மானா கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு குகையில் அமர்ந்து வியாசர் மகாபாரதத்தை இயற்றினார். இத்தலத்தை பற்றி திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதுகு பற்றி கைத்தலத்தால் முன் ஒரு கோல் ஊன்றி விதிர்த்து கண் சுழன்று மேல் கிளை கொண்டு இருமி, இது என் அப்பர் மூத்த ஆறு என்று இளையவர் ஏசா முன் மது உன் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. இதன் பொருள், ஒரு கையாலே முதுகை பிடித்து கொண்டும் மற்றொரு கையாலே முன்னே ஒரு கொம்பை ஊன்றிக் கொண்டும் உடல் நடுங்கியும் கண் சுழன்றும் மேல் மூச்சு வாங்கிக் கொண்டு இரும்பிக் கொண்டு நாம் நடப்பதை பார்த்து சிறுவர்கள் தாத்தா போகிறார் பாரு என்று கேலி பண்ணுவதற்கு முன்னமே பத்ரி போய் சேவித்து விடுவோம் என்று வற்புறுத்தியுள்ளார். ஆழ்வார் சொன்னது சத்தியமே. இளைய வயதிலேயே செல்ல வேண்டிய ஒரு பயணம். இந்த ரோடுகளை தினம் தினம் இயற்கையோடு போராடி திறந்து வைத்திருப்பதே பெரிய சாதனை. இத்தனை வசதிகளை கொண்ட இந்த காலத்திலேயே நாம் கஷ்டப்படும் பொழுது திருமங்கையாழ்வார் தேவப்பிரயாகை, ஜோஷிமட், பத்ரி ஆகிய 3 இடங்களுக்கும் வந்து பாடியிருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தலத்தை பற்றி பெரியாழ்வார் பாடிய பாசுரங்களும் உள்ளன. கர்ப்ப கிரகத்தில் அருள் பாலிக்கும் நரநாராயணர்கள் தவத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட மகாவிஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரம். இந்த அவதாரத்திற்கும் ஊர்வசி தோன்றியதற்கும் சம்பந்தமுள்ள கதைகள், இந்த அவதாரத்திற்கும் கர்ணனுக்கும் உள்ள சம்பந்தம் போன்றவற்றை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.